சந்தோஷம் தான் தன்னுடைய அனைத்து பட்ட படிப்பு ஒரு முறையில் இல்லாம செய்த சிறப்பு. அப்பா நான் தான் முதல் மதிப்பேன். இல்லப்பா ஆமாப்பா எனக்கு திருமணமா இல்லப்பா இல்ல கண்ணு இருக்க நாளை மனம் ஏறலாமா ஏறக்கூடாது. அதனால் உனக்கு தான் திருமணம் திருமணம் நடந்து முடிந்து விட்டது. ஐயோ என்னப்பா சொல்றீங்க? எனக்கு திருமணம் நடந்து விட்டதா? நடந்து முடிந்து விட்டது. அப்பா எனக்கு திருமணம் எப்படி நடந்தது? எப்பொழுது நடந்தது? அப்படிக்கு உனக்கு திருமணம் பாலிய திருமணம். பாலிய திருமணமா? யாராருக்கு? என்னுடைய ஒரே ஒரு தங்கையை அமராவதி நாட்டுக்கு கொடுத்து 2 செல்வங்களை பெற்றார். ஒரு ஆண் மகள், ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தை பெற்றதற்கு நமது நாட்டுக்கு வந்தார். நமது நாட்டுக்கு ஹலோ அப்படி என்றால் இனிமேல் ஒரு நிமிடம் கூட நான் இங்கே இருக்க இப்பொழுதே புறப்படுகின்றேன். என் மனைவி சாந்தி நான் கண்டுபிடித்து வருகிறேன். இப்படி ஒரு சமயம் எப்பொழுது வரும் இப்பொழுதே சென்று மனைவியோடு வெற்றியோடு திரும்பி கண்டிப்பாக வந்தால் என் மனைவியோடு தான் வருவேன் நாட்டுக்கு. எனக்கு துணையாக இதை பார்த்தாயா? அந்த நாட்டுக்கு அப்படியா? ஆகட்டும் புறப்பட நண்பா போகலாம். சென்று வருகின்றேன். நான் சென்று வர வரை தந்தைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடு பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பா மலர்ல தொழிலுக்கு சென்று ஆடி பாடி விளையாடி விட்டு பிறகு வந்து நான் திருமணம் செய்கிறேன்ப்பா. ஆமாப்பா ஆசையை மலர்வனத்துக்கு அழைத்து சென்று மலர்களை பறித்து சிரமமாக தெடுத்து என் மகளின் கூந்தலை சுட்டி சீக்கிரம் அழகு பார்த்து அழைக்கலாம். வந்து வசிக்கிறோம் வந்துருப்பா. ஏன்னா சின்னஞ்சிற வயசுலயே நீங்க போனீங்க அயல் நாட்டுக்கு. ஆமா அயல் நாட்டுக்கு போய் 10 மணி 10 வந்திருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க மலைச்சோலையை பார்த்தது இல்ல.
அதெல்லாம் பார்க்க ஆசைப்படுறீங்கம்மா. அன்பு அயல்நாடு சென்று பட்டப்பட்டு முடித்து தாயக திரும்பி விட்டு அதனால மனவனுக்கு வேலை எப்படியும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமாடா காட்டுறாங்க. அதனால படமா கோட்டையை உள்ளே நுழைகின்றேன், செல்வத்தை களவாடி வருகின்றேன். கோட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாயற்படியாக கடந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்ற இன்னும் எத்தனை வாயற்படி இருக்கின்றது என்றே புரியவில்லை. எத்தனை வாயற்படிகள் இருந்தாலும் அத்தனையும் கடந்து செல்ல வேண்டும், செல்வத்தை களவாட வேண்டும். வருகின்றேன். தூங்கு. என்ன நினைச்சுக்கிறீங்க மனசுக்குள்ள நீங்க? நிறைய புள்ளி கிடைப்பாரு கூத்து நிக்குது. அதனால எனக்கு ரொம்ப ஆயிடுச்சா இருக்குது. ஆடி பாடினாலும் உங்களுக்கு ஆயுஷ் ஆகுது. ஆமா, அதனால அருண் உறங்குறேன். அப்படியா? காவல எப்படி யாருமே வரக்கூடாது, பாத்துக்க ஜாக்கிரதை.
என்ன மறிக்கிறார் குமுறி போடுவேன் ஒரு அடிக்கிட்ட சொரிய போடுவேன் ஏமா ஏண்டா எங்க இருக்கிறாரு இவன்தானா தந்தையினை சென்று இவனுக்கு சரியா தண்டனை தரணும் அவன் ஓடிவா எங்கடா நந்தவர் சென்ற மகன் ஆடி போனான் படும்போது யாரும் தெரியல அப்படியே மூத்தத்தை மகளே அப்பா அந்த திருப்பி அப்பா நாஜார் உன்னுடைய மகள் நான் விடுவேனா இவன் இப்பேற்பட்ட தீவிரவாதிகளை விடவே கூடாது அவருடைய முகமுடி அகற்று விலங்கு அகற்று அதெல்லாம் உடம்புல ஆன்ஸ் இருக்குணும்டா ஆன்ஸ் அங்க அடிக்கும் பாத்து ஒரு ஆம்பளை ஒண்ணு இல்ல ஒரு தண்ணி ஊத்தாட்டு ஒரு வாடி பேசிதான் பாரு வாடி பேசி பாரு தெரியும் தண்ணி எத்தனை